40 வயசுல இத்தனை கொலையா? 1970 கலிஃபோர்னியா மாநிலம் ரொம்ப அமைதியான மாநிலமாகவும் சாந்தமான மாநிலமாக தான் இருந்தது. ஆனால் அது அவங்களுக்கு பகல் நேரத்தில் மட்டும்தான். இரவு நேரங்களில் அந்த அமைதி அவங்களுக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அந்த இரவு நேரத்தில் இருக்கிற அமைதியெல்லாம் போக்குறதுக்காண்டி ஒரு வில்லன் உருவாக்கிட்டு இருந்தான். பூட்டப்பட்ட வீடுகளுக்குள்ளேயும் பாதிக்கப்பட்டவங்க வீடுகளுக்குள்ளேயும் புகுந்து அவங்க பொருட்களை கொள்ளையடிக்கவும், மக்களை கொலை பண்ணவும், பாதிக்கப்பட்டவங்களை பலாத்காரம் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கான் ஒரு கொலைகாரன். இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் சும்மா இருக்குமா? அவங்களும் சர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. கொலைகாரனை தேடிட்டே இருந்தாங்க. ஏன்னா அவன் எந்த ஒரு சாட்சியும் எந்த ஒரு தடயமும் இல்லாம கிறிஸ்டல் கிளியரா இந்த மர்டர்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதனால போலீஸ்க்கு இது ஒரு தலைவலியான கேஸாவே அமைஞ்சதுன்னு சொல்லலாம். இந்த கொலைகள் நீடிச்சுக்கிட்டே இருந்தனால மீடியாலாம் சேர்ந்து இவனுக்கு ஈஸ்ட் ஏரியா ரேபிஸ்ட்னு பேரும் வச்சாங்க. ஆனா அப்ப அவங்களுக்கு தெரியாது இந்த கொலைலாம் இன்னும் நீடிச்சுக்கிட்டே இருக்க போகுது, இவங்களுக்கு ஒரு கொடூரமான கனவாவே இது அமைய போகுது அப்படின்னு யாருக்குமே அந்த காலத்துல தெரிஞ்சிருக்கு